சுஷீலா, என்னங்க? பெண்ணு வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. இவனுக்கு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி மாப்பிள்ள மாதிரி கொண்டு வா. பொண்ணு யார்? எந்த ஊருங்க? அதெல்லாம் உனக்கு அனாவசியம். சொன்னதை செய். ஐயா வந்தாச்சு. ஹலோ, குட் மார்னிங். வாமா நீங்க. வாங்க. உட்காருங்க. வணக்கம். இவங்க எங்க அக்கா, பெரிய ஜமீன்தாருடைய சம்சாரம். இன்னுமா சாகல? எப்பவோ போயிட்டு தான் சொன்னாங்களே. போகலையே. பாத்தீங்களா? பாவம், இறந்து போனது முதல் சம்சாரம், இந்த இரண்டாம் தாரம். அப்ப நமஸ்காரம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். பேரு பெருந்தேவி. உட்காருங்க, காபி கேட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். பேரு பெருந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது என் மக லீலா. ஒரே ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு. நான் இதுவரை என் பொண்ணு பிரிஞ்சிருந்ததே கிடையாது. இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஏன்பா வருத்தப்படுறீங்க? ஆமா, கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்களேன். ஆஹா, தங்கமான மனசு. என் கஷ்டத்தை உணர்ந்தாங்க பாரு. பெரிய இடம் தான், பெரிய இடம் தான். கொஞ்சம் பேச்சு குறைங்க. குறைச்சலாமே, குறைச்சல. நல்ல பொண்ணுடி அம்மா, அப்பனையே அதட்டுறிய. அது அதட்டு இல்ல, அது அது ரொம்ப சோஷியல். ஆமா ஆமா, எனக்கு யார் வளவளா பேசினாலும் பிடிக்காது. பிடிக்காது. நீங்களும் கொஞ்சம் பேச்சு குறைங்க. அதிகம் படிச்சோடி அம்மா. ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்ப எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான்மா. அது லீலா, பாத்தியாமா? பாத்தியா லீலா, இந்த புண்ணியவதிதான் நம்ம மாப்பிள்ளையோட அம்மா. என்ன அடக்கம், என்ன தன்மை. அந்த அம்மாவோடவே இந்த வீட்டு அழகே போச்சு. ஜமீன்தாரு கூட ரெண்டாம் கல்யாணம் சம்மதமே இல்ல. பலவந்தமா தான் இந்த மாலை கொண்டு வந்து கட்டி போட்டாருங்க. பாவம், அதோட அவரும் போயிட்டாரு. அப்பா, அந்த அம்மா உள்ள போயாச்சு. நிறுத்துங்க. நிறுத்தலாமே, நிறுத்தலாம். என்ன இங்க நின்று இருக்கீங்க? மாப்பிள்ளைங்க வர்றாரு, வாங்க. காபி சாப்பிடுங்க. சாப்பிடலாமே. அட மாப்பிள்ள வர்றாரு. மாமா, மாப்பிள்ள மாட்டி நின்னுட்டாரே. போ மாமா. அப்பா ஜாட அப்படியே. உட்கார். என்ன அடக்கம், எல்லாம் அப்பாவே தான். தம்பி, பேர் என்ன? சொல்ல. ராமு ராமு ராமு. சத்தமே கேட்கலையே. பிள்ளைன்னா அப்படில இருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீயே பேசிக்கிறியா? பேசு பேசு. சும்மா பேசுமா, பரவாயில்ல. சின்ன பொண்ணு, அதென்ன அவங்கிட்ட பேசுறது? பேசட்டும் பேசட்டும். ஆமா, பேசட்டும். எது ஊர்ல படிச்சிருக்கீங்க? பணம் கொள்ள கொள்ளையா இருக்கு, படிப்பு எதுக்கு? லட்சுமி இருக்கும் போது சரஸ்வதி எதுக்குன்னு விட்டுட்டோம். அப்பா, நீங்க நிறுத்துனீங்க, அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இல்ல. சும்மா இரு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியுமா? பாட தெரியுமா? ஆட தெரியுமா? சொன்ன மாப்பிள்ள ஆடிய காட்டுற. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க தம்பி, பாதுகான சாப்பிடுங்க. சும்மா சாப்பிடுங்க, கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுவீங்களா?
நானே பயந்துட்டேன். போங்க மாப்பிள்ள, உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. எப்ப தேடி வச்சுக்கலாம்? ஊருக்கு போய் லெட்டர் எழுதலாப்பா. எழுதலாமே. ரூபா 50,000 இப்போ வாங்கிக்க தம்பி. ஊருக்கு போய் அவங்க இஷ்டம் போல தேதி வச்சுக்கிறட்டு. ஏசா அதுக்கு என்ன? தேதி வச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்கலாம். கொடுக்கலாமே. என்னம்மா தலை வலிக்குதப்பா. வாங்க வரலாமே வரலாமே. வரட்டுங்களா? அம்மாடி பொண்ணா இது? தம்பி இது மாட்டு பொண்ணா வந்துச்சுன்னா இந்த வீட்டையே ரெண்டாக்கிடும்பா. எனக்கும் புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அகப்பட்ட சொத்தை சுருட்டிக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா, இல்லாட்டி நமக்கு நடுத்தரவுதான். மலையப்பா ஐயா ஓடு, நம்ம வக்கீல கூட்டிட்டு வா. ஐயா உத்தரவு. தலைவா என்ன மன்னிச்சிரு. பாம்பு